சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/3/2024 பங்குனி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பயணங்கள் அனுகூலத்தை தரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை பெறும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மனதில் இருந்த சஞ்சலத்தை எல்லாம் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி காணப்படும். விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். பெற்றோர் பெரியோருடன் மனத்திற்கும் அந்த இதம் சொல்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு தொலைதூரத்தில் இருந்தாலும் பேசி சந்தேகங்களையும் சங்கடத்தையும் தீர்த்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, பண வரவு மற்றும் யோசித்து கொண்டு இருக்காதீர்கள். மனதிற்கு இதம் தரக்கூடிய இடத்திற்கு, கோயிலுக்கு, உறவினர்கள் வீட்டுக்கு, நண்பர்கள் வீட்டுக்கு சென்று விட்டு வருவது நன்மை. நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ஒரே பதட்டமாக இருக்கும். அந்த அமைப்பிலிருந்து கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மனதில் ஒரு இனம் புரியாத பயம் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். நல்ல மனிதர்களிடம் சில ஆலோசனைகளை எடுத்துக்கொள்வது கடகத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் கோபதாபத்தையும் முடித்து கொள்ளாதீர்கள். சிறிய பதட்டம் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். மேலதிகாரிகள் சொல்வதை கேட்கவில்லை என்றால் பதட்டம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதீத கவனம். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். சுபகாரியத்திலிருந்து சிக்கல் டக்கு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றங்கள் காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். பதட்டம் இருந்த அமைப்பு குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும். தடங்கல்கள் தவிடுபடியாக்கும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆவேசம் வேண்டும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தரும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று இல்லமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். மனதில் ஒரு அப்பாடா என்ற மூச்சு விட தோணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மாலை மணி 3:23 வரை சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் ஓய்வு நாளில் சரி பண்ணி கொள்வது நன்மை தரும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஆலோசனை கூடியவே கூடாது. எல்லாவற்றிலும் தீர்க்கமான முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய மகரத்திற்கு நன்மை. வாகனத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மதியத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் அதீத கவனம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் எல்லாம் தீர்ந்து விட்டாலும் அதை பற்றி வெளியில் பேசி தேவையில்லாத உபத்திரத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியம் செய்யும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் வரும். ஓய்வு நாளில் குடும்பத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படும். தொழிலை பற்றி, வியாபாரத்தை பற்றி, படிப்பை பற்றியே கவலைப்படுவதை ஏற கட்டி வைத்துக் கொள்வது நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.